தொடரும் இந்தியா பாகிஸ்தான் சம்பவம். நேற்று இரவு முதல் அதிகாலை வரை நடந்தது என்ன? டீடைல்டு ரிப்போர்ட். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை இப்போது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சமடைந்துள்ளது. அதிலும் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை மிக மோசமான, கட்டுப்படுத்த முடியாத கடுமையான மோதல்கள் நடந்து வருகின்றன. இதனால் நிலைமை கைமீறி சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றது. இரு அண்டை நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் நேற்று இரவு ஜம்மு காஷ்மீர் முதல் குஜராத் வரை இந்தியாவில் 26 இடங்களில் பாகிஸ்தான் புதிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதை இந்தியா உடனுக்குடன் தடுத்தது. ஸ்ரீநகர் அருகே 6 முதல் 7 ட்ரோன்கள் வரை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்று தகவல்கள் கூறுகின்றன. பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படையினரால் உடனடியாக எதிர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இன்று அதிகாலை பாகிஸ்தானில் பஞ்சாபில் உள்ள லாகூரில் இந்தியா கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது பாகிஸ்தானின் இருதயம் போன்ற நகரமாகும். மேலும் அரசியல் தலைநகராகும். பாகிஸ்தானின் அரசியலை நிர்ணயிப்பதே லாகூர் தான். லாகூரில் ஏவுகணை மூலம் இந்தியா அதிரடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ராவல்பிண்டியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பகுதி பாகிஸ்தானின் மிக முக்கிய ராணுவ தளவாடமாகும். இஸ்லாமாபாத்தில் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இது பாகிஸ்தானின் தலைநகராகும். இந்தியாவில் நாகஸ்ட்ரா 1 எனப்படும் சூசைட் ட்ரோன்ஸ் உள்ளது. இதைத்தான் இன்று தாக்குதலில் பயன்படுத்தியுள்ளனர். அதேபோல் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் ஃபத்தா 1 ஏவுகணையை தடுத்து நிறுத்தியது இந்திய பாதுகாப்பு படை. முக்கிய இலக்கை நோக்கி சென்ற ஃபத்தா 1 ஏவுகணை தடுத்து அடிக்கப்பட்டது. மேற்கு பகுதியில் இந்திய வான் பாதுகாப்பு படையினரால் இடைமறித்து அடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்பது பற்றிய விவரங்கள் ராணுவ பாதுகாப்பு கருதி வெளியிடப்படவில்லை. பாகிஸ்தானில் இருந்து வரும் ஏவுகணைகளை தடுத்து S-400 சுதர்சன் சக்ரா, ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் உள்ளிட்ட தடுப்பு அமைப்புகள் முறியடித்தது. ஆனால் என்ன மாதிரியான ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இதில் பயன்படுத்தப்பட்டன என்ற முழு விவரங்கள் வெளியாகவில்லை.